அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம், அலைபேசி 9865098370 9865098370. அடியருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாத ராசி பலன்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் சில கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். அதில் முக்கியமாக யாருன்னு பார்த்தோம்னா 5 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் இந்த மாதக்கணக்கில் தான் பயிற்சியாகும். வருஷக்கணக்கில் பயிற்சியான கிரகங்கள் உங்களுக்கே தெரியும். சனி, குரு, ராகு, கேது. அவங்கள பற்றி நம்ம இப்போதைக்கு பயிற்சி இல்லை, எல்லாம் முடிஞ்சது. ஆனால் அவங்க தரக்கூடிய இடையூறுகளையும் நன்மையாக்கி கொடுக்கக்கூடியது இந்த 5 கிரகங்கள். அப்போ இது ஏதாவது நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த 4 பயிற்சினால், ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சினால் கஷ்டப்படுறோம். இந்த மற்ற கிரகங்கள் ஏதாவது இந்த மாதத்தில் பயிற்சியாகி நமக்கு அனுகூலங்களை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு நிறையா நேயர்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது மாறி 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 ரவுண்டிங்லேயே இருக்கும். ஒவ்வொரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போயிட்டு, அதனால் ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்கிறதும் சொல்ல முடியாது, நல்லா இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்கிறதையும் முடிவு பண்ண முடியாது. அப்போது ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு பயிற்சி நடக்கும். அதன் மூலமாக விடிவு காலம் வராதா, ஒரு நன்மை ஏற்படாதா, இருக்கிற கஷ்டம் தொலையாதா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். கடன் தொல்லை இருக்கும், தொழிலில் பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், திருமண தோஷம் இருக்கலாம், புத்திர சோகம் இருக்கலாம், கல்வியில் தடை இருக்கலாம், இந்த மாதிரி வியாதி இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் ஏதாவது மாற்றங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சிகள் நடைபெற்று நமக்கு வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதே நாங்கள் போடுறோம். தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் நமது நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் நல்லவங்களுக்கும் நல்லது வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவங்களுக்கும் இத்தனை % தான் இருக்குது, இந்த மாதம் இந்த சுவாமியை வழிபட்டு கவனமாக இருக்கணுங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுவோம். அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த மாத ராசி பலன், ஆங்கில மாதமாக இருக்கட்டும் தமிழ் மாதமாக இருக்கட்டும், மிஸ் பண்ணாமல் இதை பார்த்துட்டு வந்தாலே போகிறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். வாங்க 12 ராசியிலிருந்து, இந்த முதல் ராசியிலிருந்து 12 ராசிக்கு உண்டான முழு பலாபலங்களையும் விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் கடகராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகுது அப்படிங்கிறது தான் பாருங்க. ஏற்கனவே பலவிதமான துன்பங்களில் இருக்கீங்க. சனி இப்போ அஷ்டமச்சனியாக தான் இருக்குது. 9க்கு போன 8க்கு வந்துட்டார். குரு 12ல் விரயஸ்தானத்தில், அவர் அதிசாரத்தில் ஜென்ம குருவாக வராரு. வேறு அதிசாரத்தில் சனி வக்கரமாக 8க்கு வராரு. மிக மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் எடுத்துனா கடகராசிக்கு தான் இருக்குது 12 ராசியில். ஏன்னா வக்கரம் அதிசாரம் இது ரெண்டுமே ஆபத்து. வக்கரமாக இருக்கிற சனி 9க்கு போனார், 8க்கு வந்துட்டார் அஷ்டமச்சனியாக. குரு பார்த்தீங்கன்னா 12ல் விரயமாக தான் இருந்தார். அதிலிருந்து ஜென்ம குருவாக வரார். இப்போ என்னாகும், தொட்டது பூரா கெட்டது அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இருக்குது. ஏற்கனவே கஷ்டத்தில் தான் இருக்கீங்க பாவம். அதில் இன்னொரு 3 மாதத்துக்கு ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கடகராசிக்கு உண்டாகும். அப்போது 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன் கேது மிகச்சிறப்பு. 2ல் சுக்கிரன் இருக்கிறது அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமை ஏற்படும், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைகள் உண்டாகும், குடும்ப வருவாய் அதிகரிக்கும், வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி மேற்கொள்ளலாம். 2ல் சுக்கிரன் இருந்தால் பேச்சால் பல காரியங்களை சாதிக்கலாம், மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும், பொருளாதார உயர்வு ஏற்படும், வாக்கால் வன்மை உண்டாகும், தனம் உண்டாகும், பொருள் உண்டாகும். கூட கேது இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள், அடிக்கடி சண்டை சச்சரவும் வரும், வாக்குவாதங்கள், குடும்ப. இந்த கடகராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்துட்டா, காலையில் எழுந்திரிச்சா கணவனோ மனைவி யாரோ ஒருத்தர் வெளியில் வேலைக்கு போயிடணும், கூட சேர்ந்துருந்தால் பிரச்சனை தான். அந்த மாதிரி இந்த ஒரு மாதத்தை ஓட்டிட்டிங்கன்னா பிரச்சனைகள் வராது. ஏன்னா கேது ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. 7ல் ராகு இருக்குது, 2ல் கேது இருக்கிறதுனால கலத்திர தோஷம். அதனால் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கு வாய்ப்புண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சில பேர் குடும்ப பிரிவு, கருத்து வேறுபாடுகள், கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள், இதெல்லாம் சொந்த ஜாதகத்தில் சரியில்லை என்றால் அதுதான் சொந்த ஜாதகம் பார்க்க சொல்கிறது நான். அதுலேயும் பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி அமைப்புகள் வரும். அது வேறு வழி இல்லை, அது பார்த்தா தான் தெரியும்.
நீதிமன்ற பிரச்சனைகள் வரைக்கும் போகும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வருவாய் அதிகரிக்கும், பொருளாதார உயர்வு ஏற்படும். அதே சமயம் சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, விளையாட்டு, ஆன்மீகத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், ஆடை ஆபரண தொழில், உலோகத் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். 3ஆம் இடத்துல சூரியன் மிகச்சிறப்பு. சகோதரன் சகோதரி இருந்தால் உடல்நலம் பாதிக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு பாதிப்பு, மருத்துவ செலவு, விபத்து, இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. தகப்பனார் இருந்தால் அவருக்கு ஆகாது. தலை சம்பந்தமான நோய்கள், தலையில் அடிபடுறது, இதெல்லாம் உடன் பிறந்தவர்களுக்கு நடக்கும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசாங்க பகை ஏற்படும். அரசாங்கத்தில் ஏதாவது காரியம் ஆகணும்னா அதெல்லாம் தாமதமாக தான் நடக்கும், எச்சரிக்கையாக இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் புதன். தாயார் வழி சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கும். அம்மா வகையில் ஏதாவது சொத்து பத்துக்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் சீக்கிரமே கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது போக நாம்ளே சொந்தமாக நிலபுலன்கள் வாங்கலாம், விவசாய நிலங்கள் வாங்கலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பு. ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு சம்பந்தமான தொழில், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள், இந்த மாதிரி டீ ஷாப், பேக்கரி, உணவு தின்பண்டங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், உணவு ரீதியாக சின்ன ஒரு மிளகாப்பொடி அரைச்சி விற்றா கூட அது நல்ல சேல்ஸ் தான். அந்த மாதிரி சின்ன மாவெல்லாம் விற்கிறாங்க. அந்த மாதிரி எது உணவு சம்மந்தமாக என்ன தொழில் பண்ணாலும் சிறப்பாக இருக்குது. யாருக்கு? கடகராசிக்கு. மேலே மேலே ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் புதன். புதனோடு செவ்வாய் சேர்ந்து அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரியே மருத்துவமனை, மருத்துவத்துறை, காவல்துறை, இராணுவம், ரிசர்ச் பண்ணுறவங்க, ஆராய்ச்சியாளர்கள், நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், தொல்லியல் துறை, போர்வெல் வச்சு நடத்துகிறவங்க, அகழ்வாராய்ச்சி, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு. ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், வியாபாரிகள், இவங்களுக்கும் பெரும் செல்வம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். 5, 6, 7 உண்டுமல்ல. 8ஆம் இடத்துல சனி ராகு. 8 களத்திர தோஷம் ஏற்படுது. சனி ராகு 8 சேரக்கூடாது. கடகராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு உடல்நலம் பாதிக்கும். 8 சனி ராகு சேர்ந்தால் உடல்நலம் பாதிப்பு, விபத்து, கால் வலி, நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். சனி தான் இதுக்கெல்லாம் அதிபதி. அப்போது கடகராசிக்காரங்க 8ஆம் இடம் பெண்ணாக இருந்தால் கணவனை பாதிக்கும், ஆணாக இருந்தால் பெண்ணை பாதிக்கும். சனி ராகு 8 வரும்பொழுது களத்திர தோஷத்தினால கண்டிப்பாக தலை, கைகால், இங்கெல்லாம் நரம்பு கோளாறுகள் ஏற்படும். விபத்து நடக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கும் சொந்த ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். கணவன் மனைவிக்குள்ளே பிரிவும் ஏற்படும். ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாக 12ஆம் இடத்துல குரு விரயம் இருக்கிறதெல்லாம் விற்று சாப்பிடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்கள் என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஒரு 60% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள், கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், இவங்களுக்கு 60. விவசாயம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுய தொழில் பண்ணக்கூடியவருக்கு ஒரு 75% நன்மைகள்னு வச்சுக்கலாம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். மகா கணபதியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.